ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு சவுதி இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சவுதி அரேபியாவுக்கு விசிட் விசாவில் வர போகிறீங்க, இல்லை உங்கள் ஃபேமிலியை விசிட் விசாவில் கொண்டு வர போகிறீங்க அப்படின்னா, அவங்க சவுதி அரேபியாவுக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்ன செய்யணும், நம்ம என்னென்னலாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சேனலில் சவுதி ஃபேமிலி விசிட் விசா எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி சவுதி ஃபேமிலி விசிட் விசாவுக்கு விஎஃப்எஸ் புக்கிங், அப்புறமா என்ன ரீசனாலலாம் சவுதி விசா வந்து ரிஜெக்ட் ஆகலாம், அதை பற்றின வீடியோஸ் எல்லாமே நம்மளுக்கு டீட்டெயில்டாக நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள், நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ வந்து விஎஃப்எஸ்லாம் முடிஞ்சு ஸ்டாம்ப் முடிஞ்சு பாஸ்போர்ட் வந்து வீட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னா, நீங்கள் யாரெல்லாம் கூட்டு வரீங்களோ அவங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி நீங்கள் வந்து கொண்டு வரலாம். ஒன்ஸ் நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஏர்போர்ட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக உங்களோட ஸ்பான்சரோட இக்காமா வந்து அவங்க கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபோட்டோ காப்பியாவது இல்லை பிரிண்ட் அவுட் ஆகுது கண்டிப்பாக வேணும். அதை வந்து கன்ஃபார்மாக செக் பண்ணிக்கோங்க, அவங்ககிட்ட இருக்கா, அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிறது. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து சவுதி அரேபியாவுக்கு அவங்க வந்து என்டர் ஆனதுக்கப்புறம் இமிக்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்களோட டீட்டெயில்ஸ் உங்களோட அதாவது ஸ்பான்சரோட அப்ஷரில் அப்டேட் ஆகிடுச்சா அப்படின்ட்டு செக் பண்ணணும். அதுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு மினிமம் ஒரு 6 hours கிட்ட ஆகும், அதுக்கு முன்னாலே ஆகலாம். அது நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். அவங்களோட மெடிக்கல் இன்சூரன்ஸ் வேலிடாக இருக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். விசிட் விசாவில் வந்தவங்க கண்டிப்பாக ஒர்க் பண்ணக்கூடாது, ஒர்க்கு தேடவும் கூடாது, ட்ரைவிங் பண்ணவே கூடாது. அப்புறம் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒர்க்கோ இல்லை வேறு எந்த ஒரு பிஸ்னஸுமோ எதுவுமே பண்ணக்கூடாது. இது எல்லாமே வந்து இல்லீகல். இது பண்ணால் ஒரு பெரிய அமௌண்ட் ஃபைன் வரும், இல்லை நாட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கான சிச்சுவேஷனுமே வரலாம். ஸோ விசிட் விசாவில் இருக்கிறவங்க இதை வந்து மைண்டில் வச்சுக்கணும். முக்கியமாக அவங்களோட ஸ்டே டியூரேஷன் நம்ம வந்து செக் பண்ணணும். இவங்களோட டீட்டெயில்ஸை அவங்களோட ஸ்பான்சரோட அப்ஷரில் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட அப்ஷர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மை சர்வீசஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்வீசஸ் ஓப்பன் ஆகும். அதில் பாஸ்போர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் விசிட்டர் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் யாரை விசிட்டிங்கில் கூப்பிட்டு வந்திருக்கீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும், அவங்களோட இமேஜ் அண்ட் அவங்களோட நேம் ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது அவங்களோட ஃபுல் டீட்டெயில் வரும். பார்டர் நம்பர், விசா வந்து எக்ஸ்பைரி டேட், அப்புறம் விசாவோட ஸ்டேட்டஸ். இதில் இந்த விசா எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறது இந்த விசா எப்போ ஜென்ரேட் ஆச்சோ அதுலேருந்து ஒரு 1 month அந்த டேட் கால்குலேட் பண்ணி தான் காமிக்கும். ஸோ இந்த டேட்டுக்குள்ளே கண்டிப்பாக கிங்டம்குள்ளே என்டர் ஆகிருந்துருக்கணும். ஃபைனல் டிபார்ச்சர் டேட் என்னைக்கு, அதாவது அவங்க எப்போ வந்து இந்த விசாவோட வேலிடிட்டி ஃபுல்லாக இப்போ வந்து 90 days வேலிடிட்டியில் வந்திருக்காங்க அப்படின்னா அரைவல் ஆன டேட்லேருந்து 90 days கால்குலேட் பண்ணி ஃபைனல் டிபார்ச்சர் டேட் வந்து காமிக்கும். ஸோ அவங்களோட நேஷ்னாலிட்டி, விசா டைப், அப்புறம் பாஸ்போர்ட் நம்பர், பாஸ்போர்ட்டோட இஷ்யூ டேட், எக்ஸ்பைரி டேட், பாஸ்போர்ட் இஷ்யூ பிளேஸ், அப்புறம் வந்து விசிட் விசாவோட நம்பர், என்ட்ரி டேட், இது எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக செக் பண்ண வேண்டியது நம்மளுக்கு ஃபைனல் டிபார்ச்சர் டேட்டு தான். அந்த டேட்டை வந்து கரெக்டாக நீங்கள் ஞாபகமும் வச்சுக்கணும். ஏதாவது ரிமைண்டர் எதுவும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு அந்த டேட் நியர்பையில் வரும்போது அப்ஷர்லேருந்து ஒரு மெசேஜுமே வரும். ஸோ மெசேஜை எதுவும் கேர்லெஸ்ஸாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இல்லை நீங்கள் ரிமைண்டர் செட் பண்ணுறதா இருந்தால் ஒரு 1 week பிஃபோரே, இந்த டேட்லேருந்து 1 week பிஃபோர் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மெசேஜ் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம விசிட் விசாவை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதா இருந்தாலுமே பண்ண முடியும். அதே மாதிரி விசிட் விசா இப்போ வந்து எக்ஸ்பைர் ஆகிடுச்சு அப்படின்னா 3 நாள் எக்ஸ்பைரி ஆகி 3 நாளைக்குள்ளே நம்ம ரினியூவல் பண்ணியிருந்துருக்கணும். அப்படி இல்லைன்னா இது வந்து லீகல் ஆகும். சவுதியில் ஓவர் ஸ்டேயிங் வந்து இல்லீகல். அது மட்டும் இல்லாமல் ஃபைனுமே ஒரு பெரிய அமௌண்ட்டில் வரும், இல்லை ஜெயிலுக்கு கூட போக வேண்டியது வரலாம். ஸோ கரெக்டாக எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணி எக்ஸ்பைர் ஆகிறதுக்கு முன்னாலே ரினியூ பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். விசிட் விசாவில் வரப்போகிற உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம், இல்லைனா இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணலாம். இதுபோல் பல பயனுள்ள தகவலுக்கு சவுதி இன்ஃபோ தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.